வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ் ஷார்ட் அண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ண இங்கிலீஷ் ஹையருக்கான கொரோனா டிக்டேஷன்ஸ் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான். என்ன அதுக்கான சூழ்நிலைகளை நம்ம இப்போ மாற்றிக்க போகிறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெரிய போர் வீரனான கஜினி முகமது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 16 தடவை போரில் தோற்று 17வது தடவை வெற்றி பெற்றாரு அப்படின்ற கதையும் நமக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ பெரிய போர் வீரனவேவும் ஒரு சின்ன விஷயந்தான் ஜெயிக்கிறதுக்கான தூண்டுதலாக இருந்துச்சு. அது என்னன்றதும் உங்களுக்கு தெரியும். அவர் ஜெயிக்க தூண்டுதலாக இருந்தது ஒரு சின்ன சிலந்தி பூச்சி தான். அது மறுபடியும் தோல்வியை கண்டு துவளாமல் தன்னோட முயற்சியால், தொடர் முயற்சியால் அந்த கூண்டை கட்டி முடித்தது தான் அவரோட மனசில் ஒரு பெரிய தீப்பொறியாக இருந்து அவர் ஜெயிக்க தூண்டுதலாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் இப்போது இந்த ஷார்ட் அண்ட் எக்ஸாமை நினச்சி, இந்த ஷார்ட் அண்ட் எக்ஸாமில் ஜெயிச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய பல படிகள் இருக்குது. இப்போது நமக்கு தூண்டுதலாக இருக்க போகிறது இந்த சிலந்தி பூச்சி மாதிரியான ஒரு சின்ன விஷயந்தான். இப்போது இந்த ஷார்ட் அண்ட் எக்ஸாம் நீங்கள் நினச்சி பயப்படுற அளவுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அதை காட்டிலும் பல மடங்கு பெரிய பெரிய போர்கள் மாதிரியான பிரச்சனை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். எப்படியாவது இதிலேருந்து மீளணும், எப்படியாவது நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைக்கிறதுக்காக நமக்கு இப்போ உதவக்கூடிய ஒரே ஆயுதம் நம்ம படிப்பு தான். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த படிப்பில் செலவழிக்கிற நேரமும் அதில் செலுத்தக்கூடிய கான்சன்ட்ரேஷனும் பெரிய விஷயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி பெரிய பள்ளம் இருக்குது. அதுக்குள்ளே விழுந்தால் எழவே முடியாத அளவுக்கான ஒரு பள்ளம் தான் நம்ம முன்னாடி இருக்குது. நம்ம படிப்பை கொண்டு நம்ம சாதிச்சிட்டோம்னா அந்த பள்ளத்தை தாண்டி மீடேறிடலாம். நம்ம குழந்தைகளை, நம்ம குடும்பத்தை மீடேற்றி கொண்டு வந்துடலாம். அதனால் பயப்படாதீங்க. சின்ன விஷயந்தான். நம்மளோட முழு கான்சன்ட்ரேஷன் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கிடுங்க. நம்ம மனசில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது, நம்மளை சுற்றிய நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்காமல் இருக்காது. நமக்கான சூழ்நிலைகள் நமக்கு ஒத்து போகிற மாதிரி எப்பவுமே வராது. நம்ம தான் உருவாக்கிக்கிறணும். இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னா ஒரே வழி நம்ம படித்து முடித்து நம்ம எப்படியாவது ஒரு வேலையில் போய் உட்காந்துடணும். நம்ம மட்டும்தான் நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். நம்ம கையில் தான் இருக்குது. எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் ஒதுக்கி தள்ளிடுங்க. இன்னும் 2 நாள் இதை முடிச்சுட்டு இதோடு நம்ம போராடின நாட்கள் எல்லாம் போதும். எவ்வளோ நாள் போராடுறது? உட்காந்து மணிக்கணக்காக எழுதி கை வலிக்க, முதுகு வலிக்க, இடுப்பு வலிக்க. இதோடு முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். வாழ்க்கையில் முன்னேறதுக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். மனசில் வைராக்கியத்தோடு படிங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். ஷார்ட் அண்ட் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். எல்லோரும் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது டிக்டேஷனுக்குள்ளே போகலாம். பி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரெடி, ஸ்டார்ட். Ladies and gentlemen, today I would like to share my views on coronavirus. This is a new virus and its spread ratio is very fast. It was first identified on December 2019 in Wuhan city of China. But now this virus has spread to almost all countries of the world. Under the directions of the World Health Organization declared the COVID-19 as a pandemic. This disease can spread to the other persons through small droplets from the affected persons from the nose or mouth. It has spread all over the world. Lot of countries have faced a negative impact of this disease until a proper medicine or vaccine is developed for this disease. We all need to be careful and take all the preventive measures to be safe from this disease.
wearing a mask at outdoors, cleaning hands often, and social distancing are the primary requisites to prevent the disease. Additionally, we must not touch our face with unclean hands. If a person is having, he should immediately take medical advice. This disease affects all pupils in different ways. It is seen that people with good immunity do not face much issues from the disease. Hence, we all must improve our immunity by having a balanced diet, including green vegetables and fruits in our daily life will boost our immunity. Apart from this, tulsi leaves, garlic, turmeric, and various spices also improve our immunity, but we have to consume them in a proper quantity. It is also seen that the above natural immunity boosters give best results when they are consumed in the raw form. I would like to point out that we should engage ourselves in some physical activities or yoga for fitness. Staying away from stress and taking enough sleep is also necessary. The Indian government took stringent action to detect, treat, and reduce the transmission of the virus. It conducted heavy screening and quarantined the international travelers. All cross national borders were sealed and railway operations were suspended. While the virus spread globally, the government took proactive measures to control its spread in India. Further, all schools, gyms, malls, hotels, community halls, etc. were shut. But due to the increased risk of the spread of the virus, the Prime Minister announced a complete lockdown for the entire nation and banning people to move out of their houses. This act thus severely restricted the community spread of the virus. The government has designated many centers across the country for the treatment and thus to provide more isolation wards. The government converted the railway coaches into isolation stations. Meanwhile, the center has also ramped up steps to develop a vaccine for the pandemic. The government divided the entire nation into 3 zones as per the number of active cases. On the other hand, the RBI undertook emergency measures cutting various interests. It also ordered a 3-month EMI moratorium from the bank and other financial institutions, as well as provide relief for the taxpayers. Moreover, to help the low income group of people and daily wage laborers, the government has issued a relief packages like food, sheltering homes, and some other securities. Finally, I would like to share that many scientists all over the world are continuously doing research on the coronavirus. Till we get a proper remedy for this disease, we need to stay careful and protect ourselves. With this, I conclude my speech. I wish you all a healthy and happy life. Thank you. Letter from the manager, Sun Pharma, Chennai, to the director, Medical Department, Chennai. Sir, we thank you for the kind inquiry of the 5th instant. We are glad that you are interested in purchasing your requirements from US. So we have taken special interest in giving you all particulars that you are requiring in this connection. As you have desired, we are enclosing a list of N95 mask, surgical gloves, and some other medical equipment that we usually supply to our customers. The prices mentioned, of course, will change
from time to time. But for the present, we will be selling the items that you may require at the prices quoted in the list. We will be pleased also to sell the products on credit basis if you are also interested. But of course, we will prefer advance payment. We are making an exception in your favor on this occasion so that you may have the opportunity of knowing the quality of the products that we supply. As we have stated in the list, we are supplying all varieties of surgical equipment that may require by the medical practitioners of medical college. You will notice a special feature that the list includes also item of laboratory equipment that may be required in any hospitals. All products of superior quality are supplied by us. We are sure that a trial will convince you. Yours faithfully. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீடில் கொஞ்சம் திணறி இருப்பேன். பிகாஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் முடியலை. கொஞ்சம் ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா எல்லாமே நியூ வேர்ட்ஸாக இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுக்காக ஸ்லோவாக போட்டிருக்கேன். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடை வந்து 1.25x வச்சு நீங்கள் அடுத்து எழுதி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.